ஹலோ மக்களே, வெல்கம் டு மதன் விலாக்ஸ். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு மோட்டோ லாகிங் ஸ்டைலில் நம்ம இந்த டியோவில் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ அதை பற்றி பேச போகிறோம். ஸோ இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோடய டியோவில் என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, நான் ரொம்ப நாள் கழித்து இந்த வண்டியை எடுத்தேன். ஸோ என்ன ஆச்சுன்னா, நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச தூரம் ஓட்டினதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயாவது டிராஃபிக்லேயோ இல்லைனா ஏதோ ஒரு இடத்துல ஸ்பீட் பிரேக்கர்லேயோ ஸ்லோ பண்ணிங்கனாலே வண்டி ஆஃப் ஆகிடும். ஸோ என்னன்னே புரியல, ஏன் இந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு புரியவே இல்லை. சரி, அப்படியே கொஞ்ச நாள் ஓட்டினா சரியாயிடும்னு சொல்லிட்டு அப்படியே ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பெட்ரோலில் ஏதாவது, ஏன்னா சென்னையில் மழை பெஞ்சுது, ஸோ பெட்ரோலில் ஏதாவது தண்ணி போனனால கூட இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு, சரி பெட்ரோலை ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புதுசாக இன்னொரு பெட்ரோல் பங்க்லேருந்து பெட்ரோல் போட்டேன். ஸோ அப்போவும் இந்த ப்ராப்ளம் எனக்கு அரெஸ்ட் ஆகலை. அப்போவும் இதே மாதிரி இந்த ப்ராப்ளம் இருந்தது. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அடுத்த ஆப்ஷன் என்னென்னா, சரி நம்மளே கழட்டி பார்த்துடலாம்னு சொல்லிட்டு நானே கழட்டி பார்த்துட்டு உள்ளே அந்த ஐட்லிங் ஸ்க்ரூலாம் கொஞ்சம் செட் பண்ணி பார்த்தேன். செட் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு நின்றுச்சு. ஆனால் நான் மேலே ஏறி உட்காரும்போது ஐட்லிங் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதாவது ஆட்டோமேட்டிக்காக வண்டி முன்னாடி போகிற மாதிரி இருந்தது. ஸோ அப்போ தான் கண்டுபிடிச்சேன், நம்ம மேலே உட்காரும்போது மட்டும் இந்த வண்டி ஆஃப் ஆகுது. நார்மலாக நம்ம நின்றுட்டு இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது வண்டி ஆஃப் ஆகலை, நம்ம மேலே உட்காரும்போது மட்டும் ஆஃப் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை யாருக்காவது வந்துருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை நான் பார்த்ததில்லை. நான் கொஞ்சம் வெயிட் அதிகம்தான், இருந்தாலும் மேலே உட்காந்தா வண்டி ஆஃப் ஆகிற மாதிரிலாம் ஒன்றும் நான் பார்த்ததில்லை. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, என்னோடய மெக்கானிக்கு ஸ்வேதா ஆட்டோமொபைல்ஸ், நிறைய பேர் என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம மெக்கானிக் அவர் தான். ஸோ அவர்கிட்ட போய் சொன்னேன். அவர் நிற்க வச்சு பார்த்தாரு, நிற்க வச்சுட்டு ஆன் பண்ணார், ஒன்றும் ஆஃப் ஆகலை அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், ஒன்றும் இல்லை, நான் மேலே ஏறி உட்காரேன் பாருங்க அப்படின்னோடனே உட்கார்ந்தோடனே வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அவர் சரி விட்டுட்டு போங்க, நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் விட்டுட்டு போனேன். ஈவினிங்காக திரும்ப போனேன். போகும்போது அவர் சொன்னார், கீழே பெட்ரோல் டேங்க்கில் இருந்து ஒரு ஃப்ளோட் மாதிரி ஒன்று வருது. பெட்ரோல் டேங்க்கில் இருந்து ஒரு டேப் மாதிரி ஒன்று வருது. டேப்லேருந்து டியூப் வழியாக நமக்கு பெட்ரோல் உள்ள வருது. அந்த டேப்பில் சரியாக ஃப்ளோ வரல. ஸோ இதுதான் கைஸ் இஷ்யூ. ஸோ நீங்கள் யாரும் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் நேராக உங்கள் மெக்கானிக் கிட்ட இந்த மாதிரி சொல்லுங்கள். சப்போஸ் அவருக்கு தெரியலன்னா, முக்கால்வாசி எல்லா மெக்கானிக்கும் கண்டுபிடிச்சிடுவாங்க. நம்ம மெக்கானிக் தான் தெரியுமே, தலைவர் தாறுமாறு இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம், ஸ்கூட்டர் விஷயம், பைக் விஷயம்லாம் செம்ம நாலேஜு. ஸோ ஃபஸ்ட்டு இடத்துல கண்டுபிடிச்சிட்டாரு இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் நேராக அந்த ஃப்ளோட்டை மாற்றினார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்பரேட்டர் க்ளீன் பண்ணும்போது கார்பரேட்டரில் ஒரு சின்ன ஒரு பின்னு மாதிரி ஒன்று வரும் சின்னதாக. ஸோ அந்த பின்னையும் அவர் மாற்றிட்டார். ஸோ இது அந்த ஃப்ளோட்டு பார்த்திங்கன்னா 300 ரூபாய். ஹோண்டாவோட ஜென்யூன் பார்ட்டு ஃப்ளோட்டுன்ற பாருங்கள், அந்த டேப்பு ஃப்ளோட்டுக்கு கனெக்ட் பண்ணுற டேப் ஒன்று இருக்கும். ஸோ அந்த டேப் பார்த்திங்கன்னா 300 ரூபாய். ஸோ அதை மாற்றிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சின்ன பின்னு, ஸோ ரொம்ப சின்னதாக இருக்கும், அது உங்களுக்கு தெரியும். நீங்கள் கார்பரேட்டரை பார்த்துருந்தீங்கன்னா உள்ளே கார்பரேட்டர் ஃப்ளோட் பின் ஒன்று இருக்கும். உங்களுக்கு இப்படி திறந்து மூடுற இடத்துல ஒரு பின் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பின்னையும் அவர் மாற்றிட்டாரு. ஸோ இது ரெண்டும் மாற்றினதுக்கப்புறம் வண்டி பக்கா நார்மல் கண்டிஷனுக்கு வந்துருச்சு. மொத்த செலவு பார்த்திங்கன்னா லேபர் கீபர் எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா 600 ரூபா ஆச்சு. ஆனால் இந்த மாதிரி ஒரு பெக்லியர் ப்ராப்ளம் நான் பார்த்ததே கிடையாது இது வரைக்கும். வண்டி நம்ம மேலே ஏறி உட்காந்தோன்னா ஆஃப் ஆகிற மாதிரி. ஸோ ஹோண்டா ஆக்டிவா இல்லை ஹோண்டா டியோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா மேலே ஏறி உட்காந்தோடனே நம்மளுக்கு அந்த ஃப்ளோட்டு அந்த ஏரியா எல்லாமே கொஞ்சம் அப்படி முன்னாடி போகுது சஸ்பென்ஷனோடு சேர்த்து. ஸோ அந்த இடத்துல நிறைய அந்த மாதிரி ஆக்சிடென்ட் இருந்து அந்த ஃப்ளோட் டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அந்த டேப்பு அந்த ஃப்ளோட்டு அந்த டேப் டேமேஜ் ஆகிடுச்சு.
ஸோ அந்த டேப்பை வந்து இப்போ மாற்றினதுக்கப்புறம் எனக்கு வந்து வண்டி மைலேஜும் வந்து அதிகமாக இருக்குது. மைலேஜ் நான் இன்னும் செக் பண்ணலை, ஆனால் வந்து எனக்கு நல்லா தெரியுது. நான் வந்து பெட்ரோல் போட்டுட்டு எனக்கு வந்து ஒரே நாளில் வந்து அந்த நீடில் வந்து பாதிக்கு மேலே வந்து இறங்கிடும். ஆனால் வந்து இப்போது எனக்கு அப்படி இறங்கலை, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உங்கள் வண்டியில் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் மெக்கானிக்கலால் கண்டுபிடிக்க முடியலன்னா இந்த மாதிரி சொல்லுங்கள். பெட்ரோல் டேப்பு, நம்ம பெட்ரோல் டேங்க்லேருந்து வர டேப் ஒன்று இருக்கும். ஸோ அந்த டேப்பில் வந்து ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அதை மாற்றிட்டிங்கனாலே உங்களுக்கு சரியாயிடும். ஒன்றும் காஸ்ட்லி தான் இல்லை, வெறும் 300 ரூபா தான் அந்த டேப்பு. ஸோ எனக்கு வந்து இப்போ வண்டி அந்த பெர்ஃபார்மன்ஸ்லேயே தெரியுது, அந்த பிக்கப்பு எல்லாத்துலேயுமே வந்து அந்த டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியுது. முன்னாடி வண்டி எப்படி இருந்தது, இப்போ வண்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னோடய சேனலுக்கு வந்து நிறையா பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம வந்து 350 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டுருக்கோம் 3 மாதத்தில். நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் நிறைய நம்ம பைக் அண்ட் கார் விஷயங்கள் பற்றி தான் இந்த சேனலில் பார்க்க போகிறோம். நான் வந்து வீலாகிங்லாம் வந்து பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன், மோட்டர் லாகிங்லாம் பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன். டைம் கிடைக்க மாட்டேங்குது. டைம் கிடச்சா நான் அதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் போடுங்க, லைக் தட்டி விடுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து புரிஞ்சுப்பேன் உங்களுக்குலாம் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்குலாம் ரொம்ப 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 நன்றி. நிறைய பேர் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்கீங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ நான் ஆன்சர் பண்ணுறது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா திரும்பி கேளுங்க, தயக்கப்படாமல் என்ன கொஸ்டின்னாலும் கேளுங்க, நாங்கள் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுறோம். இங்கே நிறைய பேர் இருக்கோம், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ நிறைய கார் ஓனர்ஸ், பைக் ஓனர்ஸ்லாம் இருக்கோம். ஸோ எல்லாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது ஒரு குரூப் மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக எனக்கு தெரியலனாலும் அவங்க யாராவது உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்ஸ் கைஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.